அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும், அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்களுக்கும் என் மரியாதை கலந்த பணிவான வணக்கங்கள். பள்ளி கல்வித்துறை சார்பாகவும் பள்ளி கல்வியோட சிலபஸோட ஃபார்மட் மோர் ஆஃப் ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் ஃபார்மேட்டில் இருக்கிறதுக்கான பரிந்துரைக்காகவும் நான் இதை ஒரு கோரிக்கையாக உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நம்முடைய குழந்தைகளின் கல்வி என்பது பாட புத்தகங்களை படித்து தேர்வில் மதிப்பெண் பெறுவது மட்டுமாக இல்லாமல் அவர்கள் கற்றுக்கொள்ளும் விஷயங்களை நடைமுறையில் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சயின்ஸ், மேக்ஸ், டெக்னாலஜி போன்ற பாடங்களில் குழந்தைகள் இதை ஏன் படிக்கிறோம், இது நிஜ வாழ்க்கையில் எங்கே பயன்படுகிறது, இதை கொண்டு என்ன செய்ய முடியும் என்ற கேள்விகளுக்கான புரிதலை பெறுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது படிப்பிலிருந்து ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு குழந்தைகளை அழைத்துச் செல்லும் கல்வி முறை இன்னும் வலுப்பெற வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த சூழ்நிலையில் பல ஆண்டுகளுக்கு முன்பே நான் கவனித்த ஒரு நபரை பற்றி அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறேன். அவர் குழந்தைகளுக்கான ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மெத்தடாலஜியை தன்னுடைய வாழ்வியலின் ஒரு அங்கமாகவே மாற்றி அமைத்துள்ளார். அவர் திரு பிரேமானந்த் சேதுராஜன் அவர்கள், LMES அகாடமி அண்ட் சிட்டி ஆப் ஃபவுண்டர். எனக்கு தெரிந்த வரையில் அவர் சயின்ஸ், மேக்ஸ் மற்றும் டெக்னாலஜி சார்ந்த கருத்துக்களை மாணவர்களுக்கு ப்ராக்டிக்கல் மற்றும் அப்ளிகேஷன் ஓரியன்ட் முறையில் எடுத்துச் செல்லும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். அவருடைய எஜுகேஷனல் இனிஷியேட்டிவ்ஸ் மற்றும் லேர்னிங் அப்ரோச் மூலமாக பள்ளி மாணவர்கள் பாடங்களை வெறுமனே மனப்பாடம் செய்வதை தாண்டி அவற்றை எப்படி புரிந்து கொண்டு நடைமுறையில் பயன்படுத்துவது என்ற கோணத்திலும் கற்றுக்கொள்ளும் முயற்சிகள் இருப்பதாக நான் அறிந்திருக்கிறேன். நான் அவரை தனிப்பட்ட முறையில் அறிந்தவர் அல்ல, அவருக்கும் என்னை தனிப்பட்ட முறையில் தெரியாது. எனவே இது எந்த விதமான தனிப்பட்ட தொடர்போ, வேண்டுகோள் அல்லது சுயநல அடிப்படையிலான பரிந்துரையும் அல்ல. சாதாரண மக்களில் ஒருத்தியாக, பொதுமக்களில் ஒருத்தியாக குழந்தைகளின் கல்வி மேம்பாட்டிற்கு அவருடைய அறிவும் அனுபவமும் பயனுள்ளதாக இருக்கலாம் என்று எனக்கு தோன்றியதால் மட்டுமே இந்த கருத்தை பகிர்கிறேன். சுமார் 6 அல்லது 7 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஃபோரமில் நடைபெற்ற அவருடைய இன்டர்வியூ செஷன் ஒன்றில் ஒரு பொதுமக்களில் ஒருத்தியாக கலந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போது நான் அவரிடம் ஒரு கேள்வி கேட்டேன். ஒருவேளை நீங்கள் அரசாங்கத்தின் கல்வி தொடர்பான ஒரு குழுவில், சிலபஸ் உருவாக்கும் குழுவில் அல்லது எஜுகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் குழுவில், கல்வி மேம்பாட்டிற்காக பணியாற்றும் ஒரு குழுவில் இருந்தால் உங்களுடைய விஷனை மாணவர்களின் கல்வியில் எப்படி கொண்டு வருவீர்கள், நீங்கள் என்ன வேல்யூ ஆட் செய்வீர்கள் என்ற அடிப்படையில் நான் கேட்டிருந்தேன். அப்போது அவர் கூறிய பதிலின் முக்கியமான கருத்து எனக்கு நினைவில் இருப்பது, குழந்தைகள் படிக்கும் பாடங்களை ப்ராக்டிக்கலாகவும் அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும் அவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான். அந்த கருத்து எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால் அந்த காலத்திலேயே எனக்குள் ஒரு எண்ணம் வந்தது. ஒரு நல்ல அரசாங்க அமைப்பு உருவாக்கும் போது இவரை போன்ற ப்ராக்டிக்கல் எஜுகேஷனை புரிந்து கொண்டவர்களின் நாலேஜை அரசாங்கம் பயன்படுத்தினால் குழந்தைகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அல்லவா? அந்த எண்ணம் பல ஆண்டுகளுக்கு பிறகும் என் மனதில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அரசாங்கத்திடம் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், திரு பிரேமானந்த் சேதுராஜன் அவர்களின் கல்வி சார்ந்த பணிகள், எக்ஸ்பர்டைஸ் மற்றும் ப்ராக்டிக்கல் லேர்னிங் விஷன் ஆகியவற்றை அரசாங்கம் ஒரு முறை பரிசீலித்து பார்க்க முடியுமா? அவர் அரசாங்கத்தின் சிலபஸ் கமிட்டி, கரிக்குலம் டெவலப்மெண்ட் கமிட்டி, எஜுகேஷனல் அட்வைசரி குரூப் அல்லது மாணவர்களின் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் பேஸ்ட் லேர்னிங்கை மேம்படுத்துவதற்கான ஏதேனும் பொருத்தமான குழுவில் இடம்பெறுவதற்கு தகுதியானவரா என்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் நிபுணர்கள் ஆராயலாம். அதற்கான அரசாங்கத்தின் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன? அவர் அந்த கிரைட்டீரியாக்களை பூர்த்தி செய்வாரா? அவர் அத்தகைய பொறுப்பை ஏற்க முதலில் விரும்புகிறாரா, ஆர்வமாக இருப்பாரா? அல்லது ஆக்சுவலி ஹீ இஸ் அ சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட். அவருடைய எக்ஸ்பர்டைஸ் அரசாங்கத்தின் தற்போதைய கல்விக் கொள்கைக்கு எவ்வாறு வேல்யூ ஆட் செய்யும் என்பதையெல்லாம் அரசாங்கம் தன்னுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஆராயலாம். அவருடைய பெயரை அரசாங்கத்திடம் பரிந்துரைப்பதின் அவர் விரும்புவாரா என்று முதலில் எனக்கு தெரியவில்லை. அவருடைய பெயரை அவருடைய விருப்பம் இல்லாமலே நான் பரிந்துரைப்பது தவறா சரியா என்றும் எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் செல்ஃபிஷாக குழந்தைகளின் மேம்பாட்டிற்காகவும் குழந்தைகளின்
வெற்றிக்காகவும், கல்வியின் மேம்பாட்டிற்காகவும், மாநிலத்தின் மேம்பாட்டிற்காகவும் நான் இந்த பரிந்துரையை எடுத்து கோரிக்கையாக வைக்கிறேன். இங்கே ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். அவரை கண்டிப்பாக அந்த குழுவில் சேர்க்க வேண்டும் என்று நான் கூறவில்லை. அவர் தகுதியானவரா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டியது அரசாங்கமும் சம்பந்தப்பட்ட நிபுணர்களும் தான். அவர் அந்த பொறுப்பை ஏற்க விரும்புகிறாரா என்பதும் எனக்கு தெரியாது. அரசாங்கத்தின் கிரைட்டீரியாவுக்கு அவர் பொருந்துகிறாரா என்பதும் எனக்கு தெரியாது. அதனால் இது ஒரு ஓப்பன் மைண்டட் சஜஷன் மட்டுமே. அரசாங்கத்தின் பார்வையில் இது சரியான யோசனையாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய குழந்தைகளின் கல்விக்காக நாட்டில் இருக்கும் திறமையான நபர்களின் நாலேஜை மற்றும் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் சிறப்பாக எவ்வாறு பயன்படுத்தலாம் என்ற கேள்வியை நாம் சிந்திக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. நம்மிடம் மிகப்பெரிய ரிசோர்ஸ் இருக்கிறது இந்த மாதிரியான முறைகளில். நம்மிடம் பல்வேறு கல்வி முறைகளில் படிக்கும் மாணவர்கள் இருக்கிறார்கள். ஸ்டேட் போர்டு, மெட்ரிகுலேஷன் சார்ந்த பள்ளிகள், சிபிஎஸ்இ மற்றும் பிற கல்வி அமைப்புகளில் படிக்கும் மாணவர்களும் இருக்கிறார்கள். எந்த போர்டாக இருந்தாலும் குழந்தைகள் கான்செப்டை புரிந்து கொண்டு அதை ப்ராக்டிக்கலாக பயன்படுத்தும் திறனை வளர்த்து கொள்வது முக்கியம். அதனால் பாடத்திட்டம் உருவாக்குதல் மட்டுமல்லாமல் ப்ராக்டிக்கல் லேர்னிங், அப்ளிகேஷன் பேஸ்ட் லேர்னிங், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்டர்ஸ்டாண்டிங், ரியல் லைஃப் ப்ராப்ளம் சால்விங், குழந்தைகளின் கியூரியாசிட்டி மற்றும் கிரியேட்டிவிட்டி போன்ற அம்சங்களிலும் நிபுணர்களின் கருத்துக்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அரசு ஆராயலாம். பதிவின் இறுதியாக ஒரு வேண்டுகோள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, நான் கல்வித்துறையின் நிபுணர் அல்ல. நான் அரசாங்கத்தின் சிலபஸ் கமிட்டியில் யார் இருக்க வேண்டும் என்பதற்கான கிரைட்டீரியாவும் அறிந்தவர் அல்ல. திரு பிரேமானந்த் சேதுராஜன் அவர்களையும் நான் தனிப்பட்ட முறையில் அறிந்தவர் அல்ல. என்னுடைய நோக்கம் ஒன்றே, நம்முடைய தமிழ்நாட்டு குழந்தைகளின் கல்வி இன்னும் ப்ராக்டிக்கலாகவும் அறிவியல் சார்ந்ததாகவும் வாழ்க்கைக்கு பயன்படும் வகையிலும் மேம்பட வேண்டும். அதற்காக தகுதியும் அனுபவமும் கொண்டவர்களின் அறிவை அரசாங்கம் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை நிச்சயமாக பரிசீலிக்க வேண்டும் என்று பொதுமக்களில் ஒருத்தியாக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய இந்த கருத்தை ஒரு திறந்த மனதுடன் வைக்கப்படும் பொதுநல பரிந்துரையாக எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.